ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? முருகனோட ஆசீர்வாதம் எப்போது உங்களுக்கு கிடைக்கட்டும். ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு பணக்காரன் ஒரு சிறப்பு தைக்கிறவன். பணக்காரன் டெய்லி கடவுளுக்கு பூஜை பண்ணி நல்லா யாகம் பண்ணி எல்லாம் செய்கிறான். ஆனால் அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஆனால் ஒரு செருப்பு தைக்கிறவன் நல்லா சந்தோஷமாக எப்போவும் ஜாலியாக இருக்கு. இதை பார்த்த நாரதர் போய் சாமிக்கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ அவரை நீயே போய் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்ட்டு. அதாவது பெருமா கடவுளுக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு போய் சொல்லு, அப்போ உனக்கே புரியுன்னோடனே இதை போய் முதல்ல பழக்காண்ட போய் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கடவுள் நீங்கள் கும்பிடுற கடவுளுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னோடனே, ஆபத்தா? அப்படியா? அவர் ஏதோ சும்மா விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செருப்பு தைக்கிறவன்ட்டு நேரம் சொன்ன உடனே அவர் கண் கலங்கிட்டு, என் கடவுளுக்கு ஆபத்தா? ஐயோ சுவாமி, உங்களுக்கு ஒன்றும் வராது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் வராது, நான் உங்கள் மேல் வச்சுக்க நம்பிக்கை வீண் போகாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவள் கட்டி பிடிச்சி அதை கும்பிடுறாங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்னதான் காசை வச்சு பூஜை பண்ணாலும் கிடைக்காத அன்பு, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை மேலே நம்பிக்கை தான். இவ்வளவு பாசம் வச்ச அந்த பாசம் அன்பு தான் நம்மளை இருத்த கட்டி போடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னதான் செலவழித்து பூஜை பண்ணுறதுல இருக்காது, நம்ம அன்பு செலுத்தி அவளையே சார்ந்து அவனே இறுக்கி பிடிச்சி கும்பிடுறோமே, அதெல்லாம் இருக்குது அன்பு. அதுக்கு தான் ஆண்டவே கட்டுப்படும். அதனால் அந்த அன்புக்கு தான் கட்டுப்படுவான்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.